ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சனைகள் இருக்கு. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்துல அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மக்கள் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், போராட்டம் நடத்துறோம், அதை வந்து வெளியில கொண்டு வரோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எத்தனை தொகுதிக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு? திருநெல்வேலிக்கு போனார்ல. திருநெல்வேலியில வந்து வளங்கள் திருடப்படுகிறதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்குது. திருநெல்வேலி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வந்து வளங்கள் திருடப்படுகிறது, இயற்கை வளங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்குது. நீங்க போனீங்கல்ல, அந்த இடத்துல போய் பார்த்தீங்களா? மக்கள்கிட்ட கேட்டீங்களா? என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆராய்ச்சி பண்ணீங்களா? அதிகாரிகிட்ட கேட்டீங்களா? ஏன் என்ன பண்ணீங்க நீங்க? இருட்டுக்கடல அல்வா வாங்கி சாப்பிட்டீங்க. ஏன் நம்ம இதை கேள்வி கேட்கறது இல்லை? முதல்ல ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி ஒரு ஆட்சியாளரை உட்கார வச்சிருக்கீங்க, முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறீங்க. எந்த தொகுதிக்கு அவர் போயிருக்காரு? சரி, அவரை விடுங்க. துணை முதலமைச்சர் போயிருக்காரா? இந்த ஆட்சியோட ஆரம்பத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் பாத்ரூம் இருக்குதோ உள்ள போய் வீடியோ போட்டுட்டு இருந்தார். இந்த பாத்ரூம் க்ளீனாக இல்லை, இந்த கவர்மெண்ட் பக்கம் கீழே பாத்ரூம் க்ளீனாக இல்லைன்னா போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கே போனார்? ஏன் போய் சந்திக்கலை? ஏன் போய் பார்க்கல?